வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பவுச்சு செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், மல்டிபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக கொடுக்குறதால வாட்டர் பாட்டிலில் கூட நம்ம சின்ன சின்ன பாட்டில்ஸை கூட இல்லை பெரிய பாட்டில் வைக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி மாடல் தான் நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ண போகிறோம், என்ன மெஷர்மெண்ட்டில் கட் பண்ண போகிறோம், எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டபுள் கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறேன். பாப்லின் கிளாத்தும் 2 கலரில் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். பாப்லின்னு லைனிங் மாதிரி கொடுக்கறதுக்காக பாப்லினும் இந்த பிரிண்டட் ஃபேப்ரிக்கும் எடுத்திருக்கேன். இதில் ஜிப் நம்ம கொடுக்க போகிறோம். மார்க் பண்ணுறதுக்காக மார்க்கிங் பென்சில், இன்ச் டேப்பு, கட் பண்ணுறதுக்காக சிசரு. மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேஸாக நான் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4ஆக 4 ட்ரையாங்கிள் பீஸ் நம்ம இதில் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 5 மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து வரா மாதிரி 10 இன்ச்சஸ் லென்த் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து இந்த இடத்துக்கு க்ராஸாக லைன் ஸ்கேல் வச்சு கூட போட்டுக்கலாம். டாட்டட் லைன்ஸில் போடும்போது உங்களுக்கு லைன் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? நான் காட்டுறேன் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு கீழே பேஸுக்காக 5 இன்ச்சஸ் எடுத்துட்டோம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து 10 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் சென்டர் எடுத்து 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணியாச்சு. மொத்தம் இந்த பாப்லினில் 4 ஃபேப்ரிக் வரும். அதாவது தனித்தனியாக 4 பீஸு. அதே மாதிரி இந்த பிரிண்டட்லேயும் 1 2 4 பீஸு. இதை நான் மார்க் பண்ணிவிட்டேன். அப்படியே நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எல்லாத்தையுமே. இந்த ட்ரையாங்கிள் பீஸ் நம்ம 4 பீஸ் வரா மாதிரி பாப்லின்லேயும் பிரிண்டட் காட்டன்லேயும் கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்கொயர் பீஸ் ஒன்று பேஸுக்காக கட் பண்ணணும். பேஸுக்கு 4 இன்ச்சஸ்க்கு 4 இன்ச்சஸ் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதில் தெரியல, அதனால் திருப்பிக்கிறேன். 4க்கு 4 இன்ச்சஸ். எப்போவுமே எல்லா சைடும் மார்க் பண்ணிட்டு தான் ட்ரா பண்ணி கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு பீஸும் எல்லோ பாப்லினில் ஒரு பீஸும் கட் பண்ணணும். இது கட் பண்ணியாச்சு. எல்லோ பாப்லினில் அதே மாதிரியே ஒரே பீஸு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு மிஷினில் உட்காந்து பார்க்கலாம். ஜிப்பை இந்த சைஸ்க்கு பார்த்தா மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். பெருசாக இருந்ததுனால கட் பண்ணிவிட்டு 2 எட்ஜுக்கும் சென்டரை கவர் பண்ண மாதிரி இப்படி மடித்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டு இந்த எக்ஸஸை ட்ரிம் பண்ணிடலாம். ரெண்டு எட்ஜுக்குமே போட்டுட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈவனாகவும் ஒரே மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த எக்ஸஸை, ஏன்னா நம்ம வந்து இது வந்து பீஸோடு வச்சு தான் அட்டாச் பண்ண போகிறோம், அதனால் இந்த எக்ஸஸ் நமக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி இதையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஜிப் வந்து மேலே போயிட்டு கீழே வந்தாலும் இந்த இடிக்கிறதுல இது அப்படியே நிற்கும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஜிப்பை இந்த ரைட் சைடில் வரா மாதிரி இப்படி இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி வச்சு அட்டாச் பண்ணிடலாம்.
இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி வரும். அடுத்த பீஸை இந்த எட்ஜில் வரா மாதிரி ரைட் சைடு உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரெயிட்டு தச்சுட்டு இந்த 4 பீஸை மட்டும் இதே மாதிரியே ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே ஒன்றும் வரணும். அடுத்து இந்த ஸ்ட்ரெயிட்டு இந்த 3த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இந்த எல்லோ மட்டும் 2 பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஜிப் இருக்க பார்ட்டில் இதோடு சேர்த்து இதையும் இப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஃபேப்ரிக் கொடுத்தா தான் நமக்கு திக்னஸ் வரும். சிங்கிள் ஃபேப்ரிக்கில் திக்னஸ் இருக்காது. ஒரு பீஸு இந்த பக்கம் ஜிப்புக்கு இந்த பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஜிப்புக்கு இந்த பக்கம் இன்னொரு பீஸை லைனிங் பீஸை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடும். 2 பீஸையுமே நம்ம சுற்றி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஃபைனலாக இந்த பீஸையும் இதோட சேர்த்தே இப்படி அட்டாச் பண்ணிடலாம். ஒவ்வொரு தடவையும் 2 பீஸை வச்சும் நம்ம அட்டாச் பண்ணலாம். இல்லைனா ஒரே தடவையாக வச்சு கூட நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கொயர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதுதான் ரைட் சைடு. ஓகேங்களா, இந்த ரைட் சைடும் இந்த ரைட் சைடும் ஃபேஸிங் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இப்படி 3த்தையும் சேர்த்தே நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு எண்டுக்கும் அடுத்த எண்டுக்கும் கரெக்டாக வரும். தெரியுதுங்களா? இதே மாதிரி 4 சைடும் சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ஜாயிண்டில் வரா மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை மட்டும். அப்போ தான் அடுத்ததை கொண்டு போகும்போது கரெக்டாக வரும். நிறுத்தி ஸ்டிச் பண்ணுங்கள் 4 கார்னர்ஸும். இல்லை பாருங்க, 4 கார்னர்ஸும் நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக முடிஞ்சிடும். இந்த பார்த்தீங்களா லாஸ்ட்டு சைடு ஈவனாக வந்துடுச்சிங்களா? ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஜிப்பை நம்ம இப்படியே கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பிட்டோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். ட்ரையாங்கிள் பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சமோசா டைப்பில் இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வைக்கிற திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பாட்டில்லாம் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சுட்டிங்கன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ட்ரையாங்கிள் பவுச் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. என்ன சைஸ் வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணி பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் தைக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.